கடந்த 5 ஆண்டுகளில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எந்த வளர்ச்சியும் ஏற்படுத்தவில்லை என தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். சாமிசெட்டிப்பட்டி, ஏலகிரி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட இளங்கோவனுக்கு ஆரத்தி எடுத்தும் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்திய வேட்பாளர், கடந்த 5 ஆண்டுகளில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எந்த வளர்ச்சியும் ஏற்படுத்தவில்லை என குற்றஞ்சாட்டினார். வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு இலவச பஸ் பயணம் வீட்டு விடியல் பயணம் சொன்னாரு, உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாரு, உடனே கொடுத்தாரு. பொங்கல்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தமிழனுடைய பண்டிகை, கிராமந்தோறும் கொண்டாடுகின்ற பண்டிகை. தீபாவளி கூட அங்கங்க கொண்டாடுவாங்க. ஆனா பொங்கல்ல எல்லா கிராமத்திலையும் எல்லா மக்களும் விமர்சையாக கொண்டாடும். அந்த பொங்கலுக்கு முன்னால 3000 ரூபாய், பின்னாடி எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் பிளஸ் அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் சேர்த்து கொடுத்து மிக சிறப்பாக நீங்க எல்லாம் பொங்கல் கொண்டாடினீங்க.